வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் அங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, மாறன் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சுமறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சோ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம பிருந்தாவுக்கும் கார்த்திக்கும் தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு நடக்குது. கார்த்திக் தான் பிருந்தாவுக்கு தாலி போட்டு விடுறாரு. இதை பார்த்துட்டு விஜய் செம்ம டென்ஷன்ல நின்றுகிட்டு இருக்காங்க. வந்திருக்கிறவங்க உறவுக்காரங்க நேரா விஜய பார்த்து, விஜய் நீ வந்துட்டு கார்த்தி மேல முழு பாசமா இருக்க அப்படின்னு நாங்க எல்லாருமே தப்பா நினைச்சிட்டு இருந்திருக்கோம். உனக்கு கொஞ்சம் கூட கார்த்தி மேல பாசமே இல்லை. அதனாலதான் உன் கால்ல ரத்தம் வந்திருக்கு பாத்தியா. உன்னோட பிரார்த்தனைய கடவுள் சுத்தமா ஏத்துக்கவே இல்லை. அந்த பிருந்தா தான் கார்த்தி மேல அம்புட்டு பிரியமா இருக்கா போல. அதான் கடவுள் வந்துட்டு அந்த கார்த்திக் பிருந்தாவோட கழுத்துல தாலி போடுற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டாரு. விஜய் உனக்கு சப்போர்ட் பண்ண வந்தோம் பாரு, எங்களை சொல்லணும் அப்படின்ட்டு விஜய எல்லாரும் பேசிட்டு போறாங்க. அப்ப விஜய் அழுகுறாங்க. அப்ப வள்ளி அந்த இடத்துக்கு வந்துட்டு விஜய பார்த்து, விஜய் ஏதோ நடக்க வேண்டியது நடந்துருச்சு, விடு விஜய். அப்ப விஜய் சொல்றாங்க, என்ன சித்தி இப்படி பேசுறீங்க? உங்க மேல நம்பிக்கை வச்சுதானே நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தேன். கடைசியில நீங்க எனக்கு வர வர கொஞ்சம் கூட ஆதரவே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன சித்தி, அந்த வீரா உங்களை நல்லா மாத்திட்டானா? உங்களுக்கு நான் முக்கியமே இல்லை இல்ல. அந்த வீரா தானே உங்களுக்கு முக்கியம். அந்த வீராவோட தங்கச்சி தானே முக்கியம். நான் எப்படி போனா உங்களுக்கு என்ன அப்படின்ட்டு அழுகுறாங்க. என் கழுத்துல தாலி போடுறதா தானே கூட்டிட்டு வந்தீங்க. கடைசியில அந்த பிருந்தாவை கூட்டிட்டு வந்தேன். அந்த கார்த்திக்கும் பிருந்தாவுக்கும் நீங்க இந்த சடங்கை எடுத்துட்டீங்க. அப்ப நான் உங்களுக்கு கொஞ்சம் கூட முக்கியமே இல்லை அப்படின்னு தானே அர்த்தம். என்ன உறவுக்காரவங்க முன்னாடி இப்படி அவமானப்படுத்திட்டீங்களே சித்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஜய் சொல்றாங்க. அப்ப பள்ளி சொல்றாங்க, இங்க பாரு விஜய், எதுவுமே நான் பிளான் பண்ணி பண்ணதே கிடையாது. நீ வந்துட்டு ஒழுங்கா பரிகாரம் செய்யல, அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னு வள்ளி சொல்லிட்டு போறாங்க. இத பார்த்ததோட விஜய் நினைக்கிறாங்க, என்ன இது, ஆரம்பத்திலேயே ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் என் மேல இவ அவ்வளவு சப்போர்ட் பண்ணுவா, இப்ப என்னன்னு பார்த்தா கொஞ்சம் கூட கண்டுக்காம போயிட்டு இருக்காளே, ஒருவேளை இவளுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சோ, விடக்கூடாது அப்படின்ட்டு விஜய் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிருந்தாவையும் கார்த்தியையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வரும் பொழுது பிருந்தாவுக்கும் கார்த்திக்கும் ஆரத்தி எடுக்கிறாங்க. இத விஜய் பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப மாறனும் வீராவும் அந்த இடத்துல நிக்க, அப்ப மாறன் நேரா விஜய பார்த்து, விஜய் என்னாச்சு விஜய், நீதான் கொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருந்த, கடைசியில உனக்கும் கார்த்திக்கும் தாலி பிரிச்சு போக்குற சடங்கு நடக்கல போல. இது கேட்டதோட விஜய் மாறனை பார்த்து முறைக்கிறாங்க. அப்ப வீரா நேரம் மாறனை பார்த்து, மாறா சும்மா இரு, அவ வீட்டுக்குள்ள போயிட்டு வேற ஏதாவது பிரச்சனை பண்ணா என்ன பண்றது, ஏன்டா நீ வேற. மாறன் சொல்றாரு, வீரா இவளுக்கு இப்படிப்பட்ட ஆப்பு வச்சாதான் வீரா சரியா இருக்கும். நீ வர வர அவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற. வீரா சொல்றாங்க, நான் ஒன்னும் சப்போர்ட் பண்ணல, என் தங்கச்சி பிருந்தா வீட்டுல இருக்கா, அவளுக்கு ஏதாவது அவ பிரச்சனை கொடுத்தா என்ன பண்றது, அதுதான் எனக்கு பயமா இருக்கு. மாறன் சொல்றாரு, வீரா நான் இருக்கும் பொழுது அப்படி நடக்குமா, அப்படியெல்லாம் நான் பிருந்தாவுக்கு எந்தவித ஆபத்தும் வர விட்டுற மாட்டேன். இது கேட்டதோட வீராவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா கார்த்திக்கும் பிருந்தாவுக்கும் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள வரவேற்கிறாங்க. ரெண்டு பேரும் போயிட்டு பூஜை அறையில சாமி கும்பிடுறாங்க. இது எல்லாம் பார்த்துட்டு விஜய் வயிற்றுச்சல்ல நின்றுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு முடிஞ்ச பிறகு எல்லாரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. போனதோட விஜய் நேரா பிருந்தாவை பார்த்து, என்னடி நீ இந்த தாலி பிரிச்சு கோக்குற சடங்குல ஏன் மச்சான் உனக்கு தாலி கட்டிட்டா, அப்படியே நீதான் அவரோட பொண்டாட்டி அப்படின்னு அர்த்தம் கிடையாது சரியா. அதுக்கு விஜய் சொல்றாங்க, பிருந்தா சொல்றாங்க, ஏ விஜய் தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம இந்த இடத்த விட்டு போக போறியா இல்லையா. அப்ப விஜய் சொல்றாங்க, நான் எதுக்கடி இந்த இடத்த விட்டு போகணும், நீ தாண்டி இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு சொன்னதோட கார்த்தி நினைக்கிறாரு, கண்டிப்பா ஒரு பெரிய பிரச்சனை ஆக போகுது, நம்ம தான் பிரச்சனைய சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்ட்டு கார்த்திக் நேரா விஜய பார்த்து, விஜய் ஏதோ அந்த பரிகாரம் செய்யும் பொழுது கொஞ்சம் மிஸ் ஆயிட்டு, ஆனா எனக்கு தெரியாதா நீ என் மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்க அப்படின்னு. பெரியவங்க எல்லாம் இருந்தாங்க அப்படிங்கறதுக்காக தான் நான் உனக்கு தாலி கட்டினேன், இந்த பிருந்தாவுக்கு தாலி போட்டேன், இல்லைன்னா நான் ஏன் அவ கழுத்துல தாலி போட போறேன். இங்க பாரு விஜய், நீ தான் என் ஒய்ஃபு, சரி நீ போயிட்டு எனக்கு டீ எடுத்துட்டு வா. இதை கேட்டதோட விஜயம், சரிங்க மச்சான், நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். ஏ பிருந்தா கேட்டுக்கோடி, உன் கழுத்துல என் மச்சான் நீ பரிகாரம் ஏதோ சரியா பண்ண அப்படிங்கறதுக்காக அங்க உள்ளவங்க சொன்னாங்க அப்படிங்கறதுக்காக தான் தாலிய போட்டிருக்காரு. மத்தபடி அவருக்கு உன்னை கல்யாணம் பண்ணணும் அப்படின்லாம் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல, ஞாபகம் வச்சுக்கோடி. இது கேட்டதோட விஜயம், சரி சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப
நம்ம விஜய் நினைக்கிறாங்க, இந்த கார்த்தி மச்சான் உண்மையாவே நம்மள காதலிக்கிறாரா, இல்ல ஏதோ ஒரு சூழ்ச்சியை பயன்படுத்தி நம்மளை ஏமாத்தலான்னு பாக்குறாரா, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிறத அந்த விஜய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாறனையும் வீராவையும் காமிக்கிறாங்க. அப்போ நம்ம ராகவனும் கண்மணியும் அங்கேருந்து வராங்க. அப்ப மாறன் சொல்றாரு வீரா கிட்ட, வீரா அங்க பாரு 2 பேர் வராங்க, என்னாச்சுன்னு தெரியலையே. அப்ப வீரா சொல்றாங்க, வரட்டும் மாறா. அப்ப ராகவனும் நம்ம கண்மணியும் அந்த இடத்துக்கு நிக்க, ராகவன் நேரா மாறட்டும் மாறா, டேய் வீட்டில தான் இருக்க வேணாம், அட்லீஸ்ட் கடைக்காவது வாடா, கடையை சுத்தமா சமாளிக்கவே முடியலடா. மாறன் சொல்றாரு, எந்த கடைக்கிட்ட வர சொல்ற? அதுக்கு ராகவன் சொல்றாரு, என்னடா இப்படி சொல்ற, நம்ம கடை தாண்டா. இது கேட்டதோட மாறன் சொல்றாரு, நம்ம கடையா? அப்படியெல்லாம் எந்த கடையும் இல்லையே. இங்க பாரு, இத்தனை நாள் நான் அந்த கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், எனக்கு சம்பளம் கொடுத்தீங்க. இப்போ எனக்கு அந்த கடையில ஒர்க் பண்றதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. ஸோ அதனால நான் வேற கடைக்கு இப்போ போய் ஜாயின் பண்ணிக்க போறேன். இது கேட்டதோட கண்மணி நேரா வீராவை பார்த்து, வீரா அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சுத்தமா பார்க்க முடியல வீரா, நீ வந்தியன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அக்கௌண்ட்ஸுக்காகவாவது நீ வா வீரா. வீரா சொல்றாங்க, இல்ல கண்மணி நான் வர முடியாது. ராகவன் சொல்றாரு, இங்க பாரு மாறா, அந்த விஜயோட தொந்தரவும் ரொம்ப அதிகமா இருக்கு. அவ பாட்டுக்கும் கடைக்கு அதிக எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு கேபின்ல அதிக எக்ஸ்பீரியன்ஸோட இருக்காங்கன்னா அவங்கள பிடிச்சி வேற இடத்துக்கு மாத்தி போட்டுடுறா. இதனால கஸ்டமர்ஸ் எல்லாருமே ரொம்ப கோவத்தோடையும் ரொம்ப டென்ஷனோடையும் வெளியில போறாங்க. யாருமே அதிகமா இப்ப பை பண்ணவே மாட்டேங்கிறாங்க. இந்த விஜய் தேவையில்லாத பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்கான். அங்க அப்படியே முதலாளி அம்மா மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்கா. என்னால கொஞ்சம் கூட தாங்கவே முடியல. ஏதாவது சொன்னாலும் வள்ளியத்தை ஏதாவது திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல மாறா. அப்ப மாறன் சொல்றாரு, இங்க பாரு ராகவா, உன் திறமைக்கு உன் வேலை என்ன பார்க்க முடியுமோ அதை பாரு. அவங்க என்னென்ன வேலை பார்க்கணுமோ பார்க்கட்டுமே, இதுல என்ன இருக்கு? விஜய் திறமையா பண்ணட்டும், அவளும் இந்த வீட்டோட மருமக தானே. அப்ப கண்மணி கேக்குறாங்க, ஏய் என்ன பேசுற? யாரு இந்த வீட்டோட மருமக? அவெல்லாம் இந்த வீட்டோட மருமகளா ஆகவே முடியாது. அப்ப வீரா கண்மணியை பார்த்து, இங்க பாரு கண்மணி, அவ ஒரு பக்கம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா வேலை பார்த்துக்கிட்டும், அவளை பத்தி நீ கவலைப்படாத. உன்னோட ஒர்க் என்னமோ அதை பாரு. உனக்கு எதுவும் டவுட்னா என்கிட்ட கேளு. இது கேட்டதோட கண்மணியும் சரி வீரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வீராட்ட கொடுத்து, இதை மட்டும் என்னன்னு சொல்ல அப்படின்னு சொன்னதோட வீரா அதையெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இது கேட்டதோட கண்மணியும் சரி வீரா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ராகவன் வீராவை பார்த்து தேங்க்ஸ் வீரா அப்படின்னு சொல்ல, வீரா கேட்குறாங்க, என்ன மாமா? ராகவன் சொல்றாரு, இல்ல கண்மணி ஒரு நாள் அக்கௌண்டன்ஸ்ல உட்காந்துக்கே அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டா, அவளால சுத்தமா சமாளிக்கவே முடியல. ஆனா நீ சூப்பரா எல்லாத்தையுமே சமாளிக்கிற, நீ ரொம்ப திறமையானவ தான் வீரா. அப்ப மாறன் சொல்றாரு, திறமையான ஆளுதான், என் பொண்டாட்டி என்ன சாதாரண ஆளா? அப்ப வீரா மாறனை பார்த்து முறைக்க, அப்ப மாறன் சொல்றாரு, சரி சரி நீ சொல்லி கொடு, நான் போறேன் அப்படின்ட்டு போறாரு. அப்ப கண்மணி நேரா வீராவை பார்த்து, வீரா நீ எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு பதிலா நீ அக்கௌண்டன்ஸை பார்த்துக்கலாம்ல. அதுக்கு வீரா சொல்றாங்க, இல்ல கண்மணி, நான் கண்டிப்பா வரமாட்டேன். இது மாதிரி எப்ப பார்த்தாலும் மாறன் மேல எல்லாரும் பழி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவன் மேல எந்த தப்புமே இல்லை, அவன் நல்லவன் அப்படிங்கிறத எல்லாருக்கும் முன்னாடியிலேயே நான் ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் கண்மணி நான் அந்த வீட்டுக்குள்ள வருவேன். நாளுக்கு நாள் அந்த விஜயோட அட்டகாசம் வர வர அதிகமாயிட்டே போகுது. ஏன்டி இப்படி பண்ற அப்படின்னு சொன்னாலும் அவ ரொம்ப ஓவரா பேசுறா. அவளை சுத்தமா எங்களால சமாளிக்கவே முடியல. அவ பாட்டுக்கும் எல்லாரையுமே பேசுறா, எல்லாருக்கிட்டையும் கடுமையா நடந்துக்கிறா. அவ வந்ததுல இருந்து 2 பேர் எனக்கு இந்த வேலையே வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வீரா நீ எப்படியாவது வா வீரா. அப்ப வீரா சொல்றாங்க, கண்மணி நீயும் அந்த கடையில ஒரு அதிகாரமான ஆளுதான். இங்க பாரு, எதா இருந்தாலும் ராமச்சந்திரன் மாமா பாத்துப்பாரு, சோ நீ கவலைப்படாத. இது கேட்டதோட கண்மணியும் சரி வீரா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இத பார்த்துட்டு வீரா ரொம்ப வரி பண்றாங்க. பாவம், அவங்க கிட்ட சிக்கிக்கிட்டு இந்த கண்மணி ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, என்னாச்சு வீரா? அப்ப வீரா சொல்றாங்க, ஒண்ணுல மாறா, கத்துக்கட்டும். அப்ப மாறன் சொல்றாரு, அதான் வீரா நானும் சொல்றேன், ராகவன் இத்தனை நாளும் என்னோட நிழல்ல இருந்து பழகிட்டான். எல்லாத்தையுமே அவன் அதிகமா கேர் பண்ணதே கிடையாது. சோ இதை கேட்டதோட வீராவும் சரி மாறா, நம்ம போயிட்டு நமக்கான வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு போறாங்க. அப்ப மாறன் கேக்குறாரு, வீரா அடுத்த மாசம் செலவுக்கெல்லாம் என்ன வீரா பண்றது? எங்கேயாவது வேலைக்கு போனாதான் சரிப்பட்டு வரும். அப்ப வீரா சொல்றாங்க, மாறா என்கிட்ட எனக்கு அக்கௌண்டன்ஸ் தெரியும், சோ நான் கண்டிப்பா வேற ஏதாவது ஜாப் போய்ப்பேன். உனக்கு என்ன மாறா வேலை தெரியும்? மாறன் சொல்றாரு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் வீரா அப்படின்ட்டு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ராமச்சந்திரனை காமிக்கிறாங்க.
ராமச்சந்திரன் வந்துட்டு நம்ம ராகவனை கூப்பிடுறாங்க. ராகவன் அந்த இடத்துக்கு வந்ததோட ராமச்சந்திரன் கேக்குறாரு, ராகவா அக்கௌண்டன்ஸ் எல்லாம் ஏன் 2 நாளா பாஸ் ஆகி அப்படியே நிக்கி? ராகவன் சொல்றாரு, அப்பா வீரா வேலைக்கு வரல அதான்ப்பா. அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, அப்ப வேற யாராவது வேலைக்கு வைக்க வேண்டியது தானே? யாரு 2 நாளா ஏதோ அக்கௌண்டன்ஸ பார்த்து நிறைய மிஸ்டேக் பண்ணி வச்சிருக்காங்களே? அப்ப ராகவன் சொல்றாரு, அப்பா கண்மணி தான்ப்பா 2 நாள் பாத்துக்கிட்டா. அவ இப்பதானப்பா போயிருக்கா, சோ கொஞ்சம் கொஞ்சமா கத்துப்பா. அப்ப விஜய் அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு, மாமா நான் அப்பவே பார்த்தேன் மாமா, கண்மணி அக்கா எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டாங்க. வேலை பார்க்க கூட தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. ராமச்சந்திர சொல்றாரு, என்ன கண்மணி இதெல்லாம்? கண்மணி சொல்றாங்க, இல்ல மாமா அப்படியெல்லாம் இல்ல, எனக்கு 2 days டைம் கொடுங்க, நான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டடி பண்ணிக்கிட்டு வரேன். இது கேட்டதோட ராமச்சந்திரன் சொல்றாரு, சரிம்மா அப்படின்னு. அதுக்கப்புறமா ராகவன் சொல்றாரு, அப்பா இந்த கம்பெனிக்கு வர வேண்டிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே மாறனுக்கு தான்ப்பா தெரியும். அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, இங்க பாரு, அவன் தான் இந்த குடும்பத்துக்குள்ளேயே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான்னு, நீதான் இனிமே எல்லாத்தையும் சமாளிக்கணும். இது கேட்டதோட ராகவன் அதிர்ச்சி ஆகுறாரு, என்னடா இது அப்பா இப்படி சொல்றாரே அப்படின்னு. அப்பதான் ராமச்சந்திரன் 2 3 ப்ரொடக்ஷன் பத்தி கேக்குறாரு. அது எதையுமே ராகனுக்கு தெரியல, மாறனுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இது கேட்டதோட ராமச்சந்திரன் கோவப்படுறாரு. எல்லாத்தையுமே மாறனுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா நீ அந்த கடையில என்னதான் வேலை பாக்குற அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அப்ப விஜய் சொல்றாங்க, பாத்தீங்களா மாமா, எல்லாமே மாறனுக்கு தான் தெரியும், ஆனா நம்ம பெரிய மச்சானுக்கு ஒண்ணுமே தெரியல. அவரு எதுக்குதான் அந்த கடைக்கு போறாரு? சரி, உங்களுக்கு அப்புறம் இது மாதிரி ஒண்ணுமே தெரியாத பெரிய மச்சான் தான் பாத்துக்க போறாரா? சின்ன மச்சான் தான் வெளிநாடு வரைக்கும் போய் படிச்சுட்டு வந்திருக்காராம்ல. பேசாப்ல ராகவன் மச்சான் இருக்கிற இடத்துல கார்த்தி மச்சான உட்கார வச்சா என்ன? இது கேட்டதோட கண்மணி விஜய பார்த்து, ஏ விஜய், இப்பதான் நீ வந்திருக்க, டிவி இல்லாம இந்த விஷயத்துல தலையிடாத. அதுக்கு விஜய் சொல்றாங்க, என்ன அக்கா சொல்றீங்க? திறமையானவங்க ஒருத்தவங்க தானே சேர்ல உட்காந்துருக்கணும். ராகவன் மச்சானுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, எது கேட்டாலுமே தெரியல தெரியலன்னு சொல்றாரு. அவர் எதுக்கு அந்த கம்பெனில உட்காந்துக்கிட்டு பேசாப்ல வீட்லயே உட்காந்துருக்கலாம்ல, அதத்தான் நான் சொன்னேன். இது கேட்டதோட செம்ம டென்ஷன் ஆகுறாங்க கண்மணி. கண்மணி நேரா விஜய பார்த்து, இங்க பாரு, தேவையில்லாம பிரச்சனை வளர்க்காத அப்படின்னு சொன்னதோட விஜய் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அதே நேரம் ராமச்சந்திரன் சொல்றாரு, சரி விடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போறாரு. அங்க போனதோட அந்த விஜய் இருக்காங்கல்ல, அவங்களும் வராங்க. ராமச்சந்திரன் ஒரு இடத்துல ஒருத்தர்கிட்ட செய்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப ராமச்சந்திரன் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு விஜய் வராங்க. அப்ப நம்ம கண்மணி நேரா ராகவன்ட்ட, விஜய் வந்துட்டா, மறுபடி என்ன பிரச்சனையை உண்டாக்க போறான்னு தெரியல, எனக்கு டென்ஷன் ஆகுதுங்க. அதுக்கு ராகவன் சொல்றாரு, விடு கண்மணி, அவளும் இந்த வீட்டோட மருமக தானே, அவ ஏதாவது பண்ணிட்டு போகட்டும், நீ உன் வேலையை பாரு. அப்ப கண்மணி சொல்றாங்க, அப்புறம் நான் என் வேலையை தான் பார்க்கணும், அப்புறம் நான் ஏதாவது சொல்ல போக உங்க அத்தை நான் தான் காரணம் அப்படின்ட்டு என்கிட்ட வம்புக்கு வருவாங்க. இது கேட்டதோட ராகவனும், சரி நீ வேலையை பாரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் ராமச்சந்திரன் ஒருத்தர்கிட்ட முக்கியமான விஷயமா பேசிக்கிட்டு இருக்காரு. அதே நேரம் விஜய் அந்த பக்கமா வரத ராமச்சந்திரன் கவனிக்கிறாரு. அப்ப அங்க ஒருத்தவங்க வந்துட்டு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த துணி எடுத்து போடுறவரு கொஞ்சம் கூட எதுவுமே தெரியல, ஏன்னா அதை மாத்தி விட்டதே இந்த விஜய் தான். அப்ப அவங்க வந்துட்டு கேக்குறாங்க, இங்க பாருப்பா, இந்த செக்ஷனை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாம எதுக்கு நீங்க வந்திருக்க அப்படின்னு. அப்ப விஜய் அந்த இடத்துக்கு போய் நின்று, என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ட்ரெஸ் எடுக்க வந்த அம்மா சொல்றாங்க, இங்க பாருமா, இந்த பையன்ட்ட சரியான ட்ரெஸ் எடுத்து போட சொன்னா சுத்தமா எதுவுமே தெரியவே மாட்டேங்குது, அவன் பாட்டுக்கும் திரு திருன்னு முடிச்சுட்டு நிக்கிறான். அப்ப விஜய் அந்த ஸ்டாஃப் பார்த்து, என்ன நடக்குது இங்க, ஒழுங்கா ட்ரெஸ் எடுத்து கொடுக்க வேண்டியது தானே. அவர் சொல்றாரு, மேடம் நான் நேத்தே சொன்னேன், இந்த செக்ஷனுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, எனக்கெல்லாம் ஜென்ஸ் சைடு தான் கரெக்டா இருக்கும், நீங்க தேவையில்லாம என்ன லேடிஸ் சைடு அனுப்பியிருக்கீங்க, இவங்க கேக்குறது எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது, அந்த சைடு நான் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், யாரு என்ன கேட்டாலும் டக்குன்னு எடுத்து கொடுத்துருவேன், ஆனா எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத என்ன இந்த பக்கம் நீங்க அனுப்பியிருக்கீங்க. அதுக்கு விஜய் சொல்றாங்க, அப்ப உனக்கு வேலை பாக்குறதுக்கு தகுதியே இல்லை, எல்லாத்தையுமே தான் கத்துக்கணும், ஒரே இடத்துல குப்பை கொட்டலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இங்க பாரு, உனக்கு இனிமே வேலை கிடையாது. அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு வேலை கிடையாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? அதே நேரம் சத்தியம் கேட்கறத பார்த்துட்டு ராமச்சந்திரன் அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறாரு. அப்ப விஜய் மூஞ்ச பவ்யமா வச்சுக்கிட்டு, வாங்க மாமா, இவங்க ட்ரெஸ் எடுக்க வந்திருக்காங்க, ஆனா இவங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியாது அப்படின்னு ரொம்ப விஞ்ஞானம் பேசுறாரு அவரு. இது கேட்டதோட ராமச்சந்திரன் விஜய பார்த்து, ஒரு நிமிஷம் இரு அப்படின்ட்டு நேரா அந்த ஸ்டாஃப் பார்த்து, சொல்லுங்க என்னாச்சு?
அப்ப விஜய் சொல்றாங்க, மாமா அதான் நான் சொன்னேனே, என்ன அவர்கிட்ட கேக்குறீங்க? ராமச்சந்திரன் விஜய் பார்த்து, நீ கொஞ்சம் வாய மூடு அப்படின்னு சொன்னதோட விஜய் ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஸ்டாஃப் பார்த்து, இங்க என்ன நடக்குது? நீ எதுக்கு இங்க வந்து நிக்கிற? உனக்கும் இந்த செக்ஷனுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லையே. உன்னை யாரு இங்க அனுப்புனது? நீயா வந்து நிக்கிறியா? அவர் சொல்றாரு, இல்ல சார், நேத்து இவங்க தான் வந்தாங்க. வந்துட்டு அந்த சைடு நிக்க கூடாது, நீ இங்கதான் நிக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை கொண்டாந்து இங்க விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு இந்த செக்ஷன் கொஞ்சம் கூட எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. உங்களுக்கே தெரியும் சார், நான் அந்த சைடு வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளு அப்படின்னு. என்ன கொண்டாந்து இங்க நிக்க வச்சா எனக்கு என்ன சார் தெரியும்? இவங்களுக்கு சரியா எடுத்து கொடுக்கலன்னு என்ன பேசுறாங்க? ஏன் மேல எப்படி சார் தப்பு வரும்? இதை கேட்டதோட விஜய் சொல்றாங்க, என்ன மாமா இது? ஒரு கடையில இருந்தா எல்லாத்தையுமே கத்துக்கிறது இல்லையா? அதான் இவரை கொண்டாந்து இங்க விட்டேன். அதுக்கு இப்படியா பேசுறது? மாமா, இந்த மாதிரி திறமை இல்லாதவங்கள எதுக்கு மாமா வச்சிருக்கீங்க? இது கேட்டதோட ராமச்சந்திரன் டென்ஷன் ஆகி விஜய ஓங்கி அறையிறாங்க. விஜய் செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, இங்க பாரு, இந்த கடையை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எதுவுமே தெரியாம நீ பாட்டுக்கு வந்து காட்டுக்கத்தா கத்திக்கிட்டு இருக்கிற. கொஞ்சமாவது உனக்கு சென்ஸ் இருக்கா இல்லையா? தெரியாத ஒருத்தனை கொண்டாந்து இங்க நிக்க வச்சா அவனுக்கு என்ன தெரியும்? இங்க பாரு, நீ இந்த கடைக்கு 2 3 நாள் தான் வர்ற. ஆனா இந்த கடைக்கு இவன் 5 6 வருஷமா வந்துகிட்டு இருக்கான். இந்த கடையை பத்தி இவனுக்கு எல்லாமே தெரியும். நீ தேவையில்லாம இவனை கொண்டாந்து இங்க நிக்க வச்சுட்டு அவன் மேலேயே பழி போடுறியா? உனக்கு இந்த தைரியத்தை யாரு கொடுத்தது? உன்னை யாரு இந்த கடைக்கு வர சொன்னது? அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் செம்மையா விஜய லெப்ட் ரைட்னு வாங்குறாரு. இத தூரத்துல இருந்து நம்ம கண்மணியும் ராகவனும் பாக்குறாங்க. அப்ப ராகவன் சொல்றாரு, பாவம் அவ செமையா திட்டு வாங்குறா. அப்ப கண்மணி சொல்றாங்க, என்ன உங்க மச்சனைக்கு பாவம் பாக்குறீங்க போல அப்படின்னு சொன்னதோட ராகவன் சொல்றாரு, கண்மணி, என்ன கண்மணி? அப்ப கண்மணி சொல்றாங்க, 2 நாளா அவ அட்டகாசம் கொஞ்சம் கூட தாங்கவே முடியல. அவளால 2 3 கஸ்டமர்ஸ் வேற திட்டி விட்டு போயிட்டாங்க. 2 பேரு வேலையை விட்டு போயிட்டாங்க. இவளுக்கு போய் நீங்க பாவம் பாக்குறீங்களா? இங்க பாருங்க, மாமா கிட்ட நல்லா திட்டு வாங்கட்டும் அப்படின்னு சொன்னதோட ராகவன் சொல்றாரு, நீ சொல்றதும் வாஸ்தவம் தான் அப்படின்னு. அதே நேரம் நம்ம விஜய் சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, இத்தனை பேருக்கு முன்னாடி ஏன் மாமா என்ன அவமானப்படுத்துறீங்க? அதுக்கு ராகவன் நம்ம ராமச்சந்திர சொல்றாரு, இந்த கடையை பத்தி உனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட இல்ல. யார கேட்டு நீ இந்த கடைக்குள்ள வந்து இப்படி எல்லாம் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, வீட்டுல இருக்க வேண்டிய நீ தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொன்னதோட விஜய் ரொம்ப ஷாக் ஆகி அவமானப்பட்டு போறாங்க. எல்லாருமே விஜய பாக்குறாங்க. விஜய் சரியான கோத்துல வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் ராமச்சந்திரன் அந்த பையனை பார்த்து, இங்க பாருப்பா, நீ எங்க நின்னியோ அங்க போய் நின்னு அப்படின்னு சொன்னதோட அவரும் அந்த இடத்துல இருந்து போறாரு. இன்னொரு பக்கம் விஜய் அழுதுகிட்டு வீட்டுக்கு போறத நம்ம வீராவும் மாறன்னு பாக்குறாங்க. மாறன் சொல்றாரு, கடையில செம்ம டோஸ் போல, உன் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத இடத்துல உன்னெல்லாம் யாரு போக சொல்றது? இது கேட்டதோட விஜய் கடுப்பாகி போறாங்க. அப்ப வீரா மாறனை பார்த்து, சும்மா இருடா, ஏன்டா நீ வேற? மாறன் சொல்றாரு, இவளுக்கெல்லாம் இப்படிதான் வேணும், கடைய போய் ஆளை மாத்துறாங்களாம், இவளுக்கெல்லாம் யாரு இந்த உரிமை கொடுத்தது அப்படின்ட்டு மாறன் பேசுறாரு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.